தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தெற்கு ஆந்திரா, வட தமிழக கடலோர பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தமிழக பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 5ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 6ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை 8ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் இயல்பை விட சற்று அதிகமாகவும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னல் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 8ஆம் தேதி வரை குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 8ஆம் தேதி வரை தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள், மத்திய வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 8ஆம் தேதி வரை கேரளா, கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு: சேலம் மாவட்டம் 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் AWS தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் தேவாலா, சேலம் மாவட்டம் கரியக்கோவில் அணை தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் நம்பியூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடவனூர் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமுகி அணை பொதுப்பணித்துறை, நீலகிரி மாவட்டம் பர்லியார், நீலகிரி மாவட்டம் தாலுகா அலுவலகம் பந்தலூர், திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் பாண்டவரடி, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, தேனி மாவட்டம் பெரியகுளம் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் ஆதார் எஸ்டேட், நீலகிரி மாவட்டம் கொடநாடு, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PAP, ஈரோடு மாவட்டம் தாளவாடி, ஈரோடு மாவட்டம் இளந்தக்குட்டைமேடு, நீலகிரி மாவட்டம் பார்லியூட், நீலகிரி மாவட்டம் குன்னூர் PTO தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 37 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.